ஸோ கம்யூனிசம் நக்சலைட்ஸ் பற்றின ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி. ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ராவாக வந்து கொடுத்துருக்காங்க, தைரியமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் நீலம் அனாதியன் அண்ணாக்கு. சூப்பராக இருக்குது, சொல்லவே வேணாம். எல்லாருமே வந்து சீனியர் ஆக்டர்ஸ், ஸோ சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்து இருந்தது. தேங்க்யூ. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க, நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ ஆமாம், இது வந்து ஒரு உண்மையான ஒரு கதை. காட்டுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது காட்டுக்கு தான் நம்ம அந்த படம் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாரும் மக்கள் மேலே அது போய் சேரணும், அதுதான் நம்மளோட ஆசை. ஸோ அதுதான் பழங்குடிகளோட வாழ்வியல் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசு ஒடுக்குமுறையாக இருக்கட்டும், அந்த ஃபேக் நக்சல் சரண்டர் ஸ்கேமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் படம் எந்த அளவில் பேசணுமோ, எந்த இன்டென்சிட்டியில் பேசணுமோ, மக்களுக்கு தேவையான கனெக்ட் ஆகிற அளவில் பேசியிருக்கோம். நக்சலைட்ஸ் நம்மக்கிட்ட ஒரு ஆல்ரெடி நம்ம ஊரில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி தான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். நக்சல் முத்திரை குத்தி எப்படி பழங்குடிகள் கொல்லப்படுறாங்க, எந்த மாதிரி நக்சல்ஸ் வேட்டையாடப்படுறாங்க அப்படின்றதை குறித்தும் படம் பேசும். இட் கனெக்ட்ஸ் பீப்புள். மியூசிக் வந்து இந்த முணுமுணுக்கிற பாடல்னு சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய, ஈஸியாக உடனே கனெக்ட் ஆகிற அந்த மாதிரியான பாடல்களாக இருக்குது. சாங் பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வெளியே அடிய அலங்காரி வெளியே வந்தது ஒரு பேராகிராஃப் தான், உள்ளே வந்து பாருங்கள் இன்னொரு பேராகிராஃப் இருக்குது. பட்டக்காரணியம் படம் சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட வெளில வந்துட்டுருக்காங்க. படம் ரொம்ப முக்கியமான படம். ஒரு ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் ரொம்ப கிரிப்பிங்காக போகுது. படம் முடிகிறப்பெல்லாம் அந்த அட்டகத்தி தினேஷோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. பொலிட்டிக்கலி ரொம்ப முக்கியமான படம். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும் இதில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, ஒரு ஸ்டோரி டெல்லிங்காகவும் இது சூப்பரான படமாக வந்திருக்கு. கலையரசன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கப்புறம் லீட் ரோலாக நல்லா வருவார், கண்டிப்பாக நிறைய படம் பண்ணுவார். மியூசிக் தான் இந்த படத்தோட பேக் போன். இந்த காவக்காடை பாட்டு, அந்த ஒப்பாரி பாடல் மாதிரி ஒரு பாடல் வருது. அப்புறம் லவ் சாங் அடிய அலங்காரி வந்து ரொம்ப நம்மளை ஒரு ப்ளசண்ட்டாக உள்ளே கொண்டு போச்சு கதைக்குள்ளே. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. அந்த குறிப்பாக அந்த மனிதான்ற அந்த ஒரு பழைய பாட்டை வந்து மறுபடியும் இந்த பொலிட்டிக்கல் இதுக்கு யூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த சாங் யூஸ் பண்ணது ரொம்ப ஒரு முக்கியமான இதுவாக நான் பார்க்குறேன்.